நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு 84வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை அமாவாசை திருநாள் அன்று என்னுடைய குல தெய்வம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் உள்ள சுண்டவனம் செல்லாண்டி அம்மனையும் நவலடி கருப்பண்ணசாமி மோகனூர் காளியம்மனையும் வேண்டி சமயபுரத்து மாரியம்மனையும் வேண்டி கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தில் இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை என்று எழுதி இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு அறிஞர் பெருமக்களுக்கும் நம்பிக்கை விதை விதைத்தவர் கவிஞர் முத்துலிங்கம். புது வசந்தம் என்ற படத்தில் எஸ்.ஏ. ராஜகுமார் அவர்கள் இசையில் வாழ்வே என்னாலும் எதிர் நீச்சல் தானே, வருத்தம் கொண்டேனே வாடாதே வீணே என்று அற்புதமான தத்துவ வரிகளை இளைஞர்களுக்கு எழுச்சி வரிகளாக கொடுத்தவர் கவிஞர் முத்துலிங்கம். இதுபோல் ஆயிரக்கணக்கான திரை இசை பாடல்களும் 15 இலக்கிய புத்தகங்களும் வெளியிட்டவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் என்று இவர் எழுதாத இசையமைப்பாளர்கள் கிடையாது. கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நல்ல மனிதர். நல்ல மனிதருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வது கவிஞர் பதுமை செல்வனின் கடமை மட்டுமல்ல, தமிழக மக்களின் கடமையாகும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது அங்கிருந்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு அரசவை கவிஞர் பதவி கொடுத்தார். கலைமாமணி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது என்று இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். லண்டன் தமிழ் சங்கம், அமெரிக்க தமிழ் சங்கம், மலேசியா சிங்கப்பூர் தமிழ் சங்கம், கல்கத்தா பாரதி சங்கம், டெல்லி தமிழ் சங்கம், இப்படி பல தமிழ் சங்கங்களில் கலந்து கொண்டு கவியரங்கம் நடத்தியவர். கவியரங்கத்தில் தலைமை தாங்கி கவிதை பாடியவர். கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் விதை விதைத்தவர் கவிஞர் முத்துலிங்கம். சிவகங்கை மாவட்டம் கடம்பங்குடி என்ற கிராமத்தில் பிறந்தவர். பெரிய மருது சின்ன மருது பரம்பரையில் வந்தவர். இவர் முக்குளத்தோர் சமுதாயத்தில் பிறந்தவர் என்றாலும் அனைத்து சமுதாய மக்களையும் தன்னுடைய சகோதரர்களாக கருதக்கூடியவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். பொறாமைப்படாதவர். ஆயிரக்கணக்கான கவிஞர்களுக்கு வாழ்த்துரையும் அணிந்துரையும் எழுதி பாராட்டியவர். பொறாமைப்படமாட்டார். நல்ல மனிதருக்கு நல்ல நாளில் சமயபுரம் மாரியம்மனை வேண்டி என்னுடைய குலதெய்வங்களை மீண்டும் வேண்டி மணியங்குளத்து கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும். அவரது குடும்பம், மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்று அன்பாகவும் எழுச்சியாகவும் பெருமையாகவும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை 84வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை அமாவாசை திருநாளில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ்.